புதன் இரவு நேர பரிசுத்த ஆவியின் சிதைந்ததைச் செப்பனிடும் மகா அற்புத ஜபம். முர்தகாயை அழிக்க ஆமான் தூக்குமரம் தயாரித்தான். ஆனால் ஒரே இரவில் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. தேவன் ராஜாவின் இதயத்தை தொட்டு முர்தகாய் செய்த நன்மைகளை நினைவுபடுத்தினார். அழிவு வரவேண்டிய இடத்தில் விடியும் போது முர்தகாய் ராஜமரியாதையோடு வீதியிலே உலா வந்தார். ஒரே இரவில் தலைவிதி மாறும் என்பதற்கான சிறந்த சாட்சி இதுவே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அமைதியான புதன் இரவில் உம்மை ஆராதிக்கிறேன். தூக்கமில்லாத இரவில் ராஜாவின் மனதை மாற்றி முர்தகாயை உயர்த்திய உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமையின் மேகம் இப்போது என் இல்லத்தையும் என் வாழ்வையும் மூடிக்கொள்ளட்டும். நீரே என் தலையை உயர்த்துகிறவர், இழந்த கௌரவத்தையும் நற்பெயரையும் திரும்பத் தருபவர். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, வாசலில் அமர்ந்து நீதிக்காக காத்திருந்த முர்தகாயைப் போல எனக்கு எதிராக தீட்டப்பட்ட சதி திட்டங்களோடும் வாழ்க்கையின் போராட்டங்களோடும் உம் பாதத்தில் விழுகிறேன். எனக்கு எதிராக தோண்டப்பட்ட குழிகள், என் பொருளாதாரத்தை சிதைக்க எழுந்த இருளின் வல்லமைகள் இன்று இரவே தலைகீழாக மாறட்டும். இடிந்து போன பழைய இடங்களை நீ கட்டுவாய், இடிந்த மதில்களை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய். ஏசாயா 58:12 என்ற வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வில் சிதைந்த ஒவ்வொரு பகுதியையும் இன்று நள்ளிரவிலேயே செப்பனிடுவீராக. முர்தகாய்க்கு தூக்கு மரத்திற்கு பதிலாக ராஜ மேன்மை கிடைத்தது போல எனக்கு திருடப்பட்ட செல்வம், வஞ்சிக்கப்பட்ட வாய்ப்புகள், கை நழுவிய மேன்மைகள் இன்று இரவே திரும்பி வரட்டும். அற்புதங்களின் ஆவியானவரே, ஆமானின் திட்டம் அவனுக்கே எதிராக மாறியது போல என் முன்னேற்றத்தை தடுத்த ஒவ்வொரு தடையும் நீங்கட்டும். என் சரீரத்தில் வேரூன்றிய தீராத வியாதிகள் உமது உயிர்ப்பிக்கும் வல்லமையால் இன்று இரவே சுகமாகட்டும். என் குடும்பத்தை அழுத்திய கடன் சுமைகள் இந்த நள்ளிரவோடு அருந்து போகட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சகல பயங்களும் நீங்கி அவர்களை உயர்வுக்குள் நடத்துவீராக. செப்பனிடுகிறவன் என்று பெயர் பெறுவாய் என்ற உமது வார்த்தையின்படி சிதைந்த உறவுகளும் நஷ்டமடைந்த தொழிலும் இன்று முதல் புதிய பொலிவோடு மலரட்டும். நான் உறங்கும் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, என் வழக்குகளை சாதகமாக மாற்றி நாளை வியாழன் விடியும் போது முர்தகாயைப் போல என் தேவன் என்னை உயர்த்திவிட்டார் என்ற சாட்சியோடு நான் எழுந்திருக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.